ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. உத்தராகண்ட் மாநிலத்தில் மேக வெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை. பெரும் வெள்ளத்தால் சிதைந்த உத்தரகாசி பகுதி. உத்தரகாசி பகுதியை தொடர்ந்து தாராளி நகரிலும் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெருவெள்ளம். தனியார் தங்கும் விடுதிகள், கட்டிடங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் பதற வைக்கும் காட்சிகள். உத்தராகண்டில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 17 பேர் உயிரிழப்பு என தகவல். ஏராளமானோர் மாயமானதால் பலி அதிகரிக்கக்கூடும் என அச்சம். உத்தராகண்டில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி உயிர் பிழைத்த நபர். சேறு சகதியில் இருந்து தப்பிய காட்சிகள் இணையத்தில் வைரல். உத்தராகண்ட் பெருவெள்ளத்தில் முகாமில் இருந்த 10 ராணுவ வீரர்கள் மாயம். வீரர்களை தேடும் பணி தீவிரம். ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டனம். அடுத்த 24 மணி நேரத்தில் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிப்பேன் என்றும் எச்சரிக்கை. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் அருகே பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக பிடிஐ தகவல். போர் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இந்திய ராணுவம் பதிலடி. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 14ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். தொழில் முதலீடுகளுக்கான நிர்வாக ஒப்புதல் மற்றும் ஆணவ கொலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் குறித்து விவாதம். தினமும் நகை விலையை பார்ப்பதை விடுத்து தமிழ்நாட்டில் நடக்கும் கொலை கொள்ளையை பாருங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தென்காசியில் பரப்புரை. திமுக அதிமுகவை பேய் பிசாசு என விமர்சித்த சீமான். அதிமுக வரக்கூடாது என திமுகவுக்கும், திமுக வரக்கூடாது என அதிமுகவுக்கும் மக்கள் வாக்களிப்பதாக கருத்து. ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் 2வது மாநில மாநாடு. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவிப்பு. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை. உதகையில் தேங்கிய மழை நீரில் சிக்கிய வாகனங்கள். கவின் கொலை வழக்கில் 8 வாரங்களில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. வழக்கு விசாரணைக்காக ஆஜராக சுர்ஜித்தின் தாயாருக்கு சிபிசிஐடி சம்மன். சென்னையில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி 5வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம். பலரும் பணிக்கு செல்லாததால் ஏராளமான பகுதிகளில் குப்பைகளை அப்புறப்படுத்துவதில் தொய்வு. கும்பகோணத்தில் கலைஞர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கும் மசோதா. பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் ஆளுநர் RN ரவி. ராமாயணத்தில் ராவணன் தலை வெட்டப்படும் போதெல்லாம் மீண்டும் முளைப்பது போல அந்தரங்க வீடியோக்கள் அதிகரிப்பு. இணையதளங்களில் அந்தரங்க வீடியோக்கள் அதிகரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை.
எத்தனால் கலந்த பெட்ரோல் வாகனங்களின் மைலேஜ் குறைவதாக வெளியான தகவல்கள். சமூக வலைதளங்களில் பரவிய தகவல்களுக்கு மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் மறுப்பு. ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.